Good morning, students, and welcome to my class. Second part of the first lesson. In the first lesson, what we have seen, நம்ம என்ன பார்த்தோம்னா, the author A.J. Cronin was driving through the foothills of Alps mountains. ஆல்ஸ் மலையுடைய அடிவாரத்தில் தனது காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. லூயிங்கிற டிரைவர் கூட போகிறாரு. அப்போ டூ யங் பாய்ஸ், நிக்கோலா அண்ட் ஜெக்கோபோ, ஸ்டாப்டு த கார் and they were selling wild strawberries. What were the two boys doing? They were selling wild strawberries. Wildna காட்டில் விளைந்தன. They were selling wild strawberries. அப்போ Luigi warned the author not to buy because they were looking shabby. Shabbyனா ஆளுக்கு அசிங்கமாக அன்க்ளீனாக இருக்கிறது. ஷாபி சொன்னோன்னு நம்ம கேட்கலாம், அன்க்ளீன், அன்டைடி, அழுக்காக இருந்தால் அது ஷாபின்னு பேர். And they describe the appearance கேட்கலாம். Both of them are wearing worn out jersey. ஒருத்தன் வந்து worn outனா கிழிஞ்சு போன பழைய ஜெர்சி போட்டிருக்கான், ஒருத்தன் வந்து காக்கி போட்டிருக்கான். ஆனால் அவங்க கண்கள் மட்டும் there something earnestness in their eyes. Sincerity and earnestnessனால் உண்மை, அவங்க கண்களில் உண்மை இருந்ததுன்னு சொல்கிறான். He bought a big basket of strawberries from A.J. Cronin. வந்து ஒரு மிகப்பெரிய கூட நிறைய ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு போகிறார். மறுநாள் அவங்க தங்கியிருக்க அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது தேவர் ஷைனிங் ஷூ ஷைன் பண்ணுறாங்க. அவங்கள போய் கேட்குறாரு, என்ன நாங்கள் வந்து வி தாட் தட் யூ ஆர் செல்லிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் எ லிவிங், அதாவது நீங்கள் பிழைக்கிறதுக்காக, பிழைப்புக்காக நீங்கள் வந்து பழம் விற்றீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி டூ டிஃப்ரெண்ட் மெனி திங்ஸ் சார், நாங்கள் பல விஷயங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஒன் ஆஃப் தம் இஸ் இன்னொரு வேலை என்னன்னாக்கா டேக்கிங் அரவுண்ட் த டூரிஸ்ட்டை வந்து அழைச்சி கொண்டு போய் காட்டுறது, இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு 3 மார்க் கொஸ்டின் என்ன வரும்னா, வாட் வேர் த டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் டன் பை நிக்கோலா அண்ட் ஜெக்கோபா. என்னென்ன வேலை கேட்டால், தே சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ், தே சோல்டு ஃப்ரூட்ஸ், தே ஆக்டட் அஸ் டூரிஸ்ட் கைட்ஸ். இந்த 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 3 மார்க் ஓகே ஆகிடும். அண்ட் இப்போ வந்து கடைசியாக அவங்க வந்து when the author A.J. Cronin is about to leave from that place, அதாவது அந்த ஊர்லேருந்து வெரோனாலேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஆத்தர் போய் he was impressed by their actions. இம்ப்ரெஸ்னால் மனம் பாதிக்கப்பட்டது, மனத்தால் அட்ராக்ட் ஆகப்பட்டது. ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி, ஏதாவது உதவி வேணால் கேளுங்க அப்படிங்கும்போது இந்த பெரிய பையன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். சின்ன பையன் வந்து, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வந்து பொலட்டாங்கிற கிராமத்துக்கு போவோம். எவ்ரி சண்டே வி மேக் ஏ விசிட் டு த கண்ட்ரி டு பொலிட்டாங்கிறது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஊர் பேர், விச் இஸ் 30 kilometers ஃப்ரம் ஹியர். யூஸ்வலி வி ஹேர் பைசைக்கிள்ஸ், வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். ஹயர்னா வாடகை. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கனிவாக இருக்கிறதுனால நீங்கள் காரில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ஜெக்கோபா கேட்குறோம். ஜெக்கோபா requested the author to take them to Poletta, which is 30 kilometers from there, in his car. இந்த காரில் வந்து 30 கிலோமீட்டரில் தூரத்தில் உள்ள பொலட்டாவுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, லூயிக்கு சண்டே ஆஃப் கொடுத்துட்டார். ஆஃப்னா லீவ். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க இன்றைக்கி ஆஃப் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி லீவுன்னு இருக்கும். ஆனாலும் இவர் வந்து ஹவவர் இருந்த போதிலும், ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். தானே ஆத்தருக்கு ஏஜே கிரானினே வந்து கார் ஓட்டிகிட்டு வரேங்கிறார். தர் வாஸ் அ பாஸ்னா ஸ்டாப், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் இஸ் யங்கர் பிரதர். வெக்ஸேஷன்னா டிசப்பாயின்மெண்ட், வெறுப்பு. வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், இட் ஒன்ட் பி எனி ட்ரபிள், இது ஒன்றும் எங்களுக்கு தொந்தரவு கிடையாதுன்னு சொல்கிறோம். பிடி ஸ்லிப், பை டுடே பாஸ் பிட்டு உதட்டை கடிச்சுக்கிறான். தென் இன் எ ரேதர் புட் அவுட் டோன் இஸ் செட் வெரி வெல். தி ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன், மறுநாள் மதியம், we drove to the tiny village. ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. set high upon the hillside, ஒரு மலை மேலே அந்த கிராமம் இருக்கும். a tiny village was situated high on a hill. hillனா சிறு குன்று, மலை. I imagined that our destinations would be some humble dwellings. நான் என்ன நினச்சேன்னா, நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு எளிமையான ஒரு வீடாக இருக்கும். ஹம்பிள்னா ஒரு தாழ்மையான அல்லது எளிமையான, டுவெல்லிங்னா வீடு, டெஸ்டினேஷனாக போய் சேர இடம். இப்போ டைரக்டட் பை ஜெக்கோபோ, அந்த ஜெக்கோபோ சொன்ன வழிகாட்டுதலின்படி வி ட்ரூ அப் அட் எ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. ஒரு வில்லானாக்கா ஒரு கிராமத்தில் உள்ள
ஒரு கண்ட்ரி மேன்ஷன்லாம் வந்து வில்லான்னு சொல்லுவாங்க. வில்லா மீன்ஸ் ஏ ஹவுஸ், ஒரு பெரிய வீட்டு, கிராமத்தில் உள்ள பெரிய வீட்டுக்கு பேர் வில்லான்னு பேர். அது சிவப்பு நிறத்தில் அது கூரை வேயப்பட்டது. சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால், சுற்றிலையும் கருங்கற்களால் காம்பவுண்ட் சுவர் எடுக்கப்பட்டிருக்கு. ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ்னா நம்ப முடியலை. ஹிஸ் ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத், அவருக்கு மூச்சு வருது. மூச்சு வரதுக்கு முன்னாடி மை 2 passengers had left from the car. அந்த 2 பேசஞ்சர்ஸும் கார்லேருந்து லீப்டுன்னா ஜம்ப் பண்ணி இறங்கிட்டாங்க. வி ஷட் நாட் பி லாங் சார், நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம். பர்ஹாப்ஸ் ஒரு வேளை 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடறாங்க. மேபி வுட் லைக் டு கோ டு த கேஃப் இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க். இங்கே கேஃப்னா கேஃபேட்டேரியா அப்படி சுருக்கம் தான், போய் காப்பி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே டிஸப்பியர்ட் பியாண்ட் தி கார்னர் ஆஃப் தி வால், ஒரு சவுத்துக்கிட்ட போய் மறைஞ்சிடுறாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் ஐ ஃபாலோவர் தான், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடியே பின்பற்றி போகிறாரு. ஐ ஃபவுண்ட் அ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ். கிரில்னால் அந்த கம்பியாக போட்ட ஒரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் டிட்டர்மைன்ட்லி ரேங்க் த பெல், ரிங்குடைய வாசன்ஸ் ரேங்கு, அந்த காலிங் பெல்லை அடிக்கிறார். அப்போ எ ப்ளசன்ட் லுக்கிங் உமன் கேம் தேர். அந்த உமன் எப்படி இருக்குன்னா ப்ளசன்ட், ரொம்ப இனிமையாக, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் எப்படி இருப்பாங்க அது ப்ளசன்ட்னா ஸ்வீட் லுக்கிங் உமன். ஸ்டீல் ரீம்டு ஸ்பெக்டக்கல்ஸ்னால் மூக்கு கண்ணாடி. ஷார்ட் ஃபார்ம் ஸ்பெக்ஸ், SPECS. ஸ்டீல் ரிம்டு, அந்த கண்ணாடியுடைய அந்த ரிம் வந்து ஸ்டீலால் பண்ணப்பட்டது. ஐ பிளிங்க்னா முழிக்கிறார். பிளிங்க்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறது. ஐ saw that she was dressed in the white uniform of a trained nurse. நம்ம வீடுன்னு நினச்சிட்டு தான் இவங்க என்னென்னா நர்ஸு மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களேன்னு இவர் தெரியாமல் முழிக்கிறார். ஐ ஜஸ்ட் brought 2 small boys, 2 பசங்களை அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். ஓ எஸ், ஹர் ஃபேஸ் லிட்டப், அவர் முகம் வந்து பிரகாசம் அடையுது. லிட்டப்னா லைட்டுடைய பாசன்ஸு, நெருப்பு வைக்கிறது. இங்கே லிட்டப்னா முகம் வந்து பிரகாசம் அடைந்தது, ஒளி அடைந்ததுன்னு அர்த்தம். ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ, அதை தொடர்ந்து நிக்கோலா ஜெக்கோப்பை தானே நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அதை அழைச்சிட்டு போகிறேன். ஷி லெட் மீ, அவள் என்னை அழைத்து சென்றாள். த்ரூ எ கூல் டைல்னா ஓடு போட்ட வெஸ்டிபியூல்னா ஒரு பாதை, நடைபாதை. இன்டு த ஹாஸ்பிட்டல், ரொம்ப குளுமையாக இருக்குது ஹாஸ்பிட்டல். ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம், அந்த கிராமத்து வீடு. வில்லா மீன்ஸ் எ கண்ட்ரி ஹவுஸ், ஒரு கண்ட்ரி மேன்ஷன். கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டுக்கு பேர் வில்லான்னு பேர், அதான் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்கோம். ஸ்பாஸ்டு at the door of a little cubicle அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சின்ன அறைக்கு பேர் cubicle பேர். இந்த நர்ஸ் கொஞ்சம் தயங்கி நிற்கிறாங்க. புட்டு ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ், உதட்டில் கையை வச்சு சத்தம் படாதீங்க. வித் எ ஸ்மைல் பேட் டு மீ, பேடுன்னா சொல்கிறது, பிட்டுடைய பாசன்ஸ் பேட் மீ டு லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன், கண்ணாடி தடுப்பு வழியாக உள்ளே பார்க்க சொல்கிறாங்க. அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா அந்த கண்ணாடி தடுப்பு, பார்ட்டிஷனாக தடுப்பு. இந்த 2 boys were seated at the bedside of a girl, ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த 2 பசங்களும் ஒரு பொண்ணுடைய படுக்கையில் உட்காந்துருக்காங்க. The girl was 20 years old who propped up on pillows. ப்ராப்னா தன்னை சப்போர்ட் பண்ணுறது, தலையணையினால் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கா. வேரிங் எ pretty lace jacket, ரொம்ப ஒரு அழகான ஒரு லேஸ் ஜாக்கெட் போட்டிருக்கா. was listening to their chatter, அவங்க பேசுகிறத அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கா. her eyes soft and tender, அவர் கண்கள் மிகவும் மென்மையாகவும், டெண்டர்னாலும் சாப்பிட்டு தான் இளமையாகவும் இருக்கும். ஒன் could see at a glance her resemblance, அவங்க பார்த்தாலே தெரியுது. ரிசம்பிளன்ஸ்னால் ஒத்திருத்தல். அவங்க எல்லாம் பிரதர்ஸ் மாதிரியே அவ்வளோ இருக்கும். அப்படின்னா அவங்க அக்கா. என் வேஸ்னால் ஒரு பூ ஜாடி ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஸ்டுட் ஆன் ஹர் டேபிள் beside a dish of fruit and several books. won't you go in? the nurse murmurனா முணுமுணுக்குறது, சத்தம்லாம் பேசுகிறது பேர் மர்மரிங். லூசியா will be pleased to see you, உங்களை பார்த்தா லூசியா சந்தோஷம் அடைவார். I shook my head, ஷேக்கோடைய பாஸ்ட் ஷுக், தலையை ஆட்டிட்டு எல்லாம் தலையாட்டிட்டு ஸ்டாண்ட் ஆகி வேறு பக்கம் திரும்பிட்டு போயிட்டார். ஏன்னா he doesn't want to intrude into their privacy, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ப்ரைவசியாக ஒரு தனிமையாக இருக்கும்போது அந்த இதில் போய் ஒரு தலையிடுறதுக்கு, இன்ட்ரூடுன்னா குறுக்கிடுறதுக்கு அவர் விரும்பலை. he felt that he could not intrude upon their happy family party. But at the foot of the staircase I drew up and begged her to tell me. அந்த மாடிப்படியில் கீழே அவளை கேட்குறான், அவங்கள என்ன அந்த பசங்களை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறான்.
அவர் கேட்குறாரு அந்த நர்ஸ். பெக்னுன்னா ரிக்வஸ்ட் என்ன இருக்கும், பெக்னுன்னா பிச்சை எடுக்கிற அர்த்தம் கிடையாது. ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ, ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான். தேவர் ஷி எக்ஸ்பிளைன் குவைட் அலோன், இந்த உலகத்தில் அவங்க எல்லாருமே 3 பேருமே தனியாக இருக்காங்க, அதாவது அப்பா இல்லை, தே ஆர் ஆர்ஃபன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் தி சிஸ்டர் லூஷியா, தேர் ஃபாதர் எ விடோவர். அவங்க அப்பா வந்து விடோவர்னா எ மேன் ஹூ வாஸ் லாஸ்ட் இஸ் ஒய்ஃப் இழந்துட்டா விடோவர், கணவனை இழந்தா விடோ. எ வெல் நோன் சிங்கர், நல்ல ஒரு ஃபேமஸான பாடகர். had been killed in the early part of the war, போருடைய ஆரம்ப காலத்திலேயே அவர் கொல்லப்பட்டார். ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட், கொஞ்ச நாளும் கழித்து பாம்பு டிஸ்ட்ராய்ட் தேர் ஹோம், ஒரு குண்டு போட்டு அவங்க வீட்டையும் ஜெர்மன்காரங்க அழிச்சிட்டாங்க. அண்ட் த்ரோன் இன் த 3 children into the street, 3 பிள்ளைங்களும் ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ ரோட்டில் இருந்ததுனால அவங்க பொல்யூஷன், அந்த மாசுனால அவளுக்கு வந்து லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் tuberculosis of the spine. Children interested, they had always known a comfortable and cultured life. அவர் ஒரு வசதியான ஒரு கல்ச்சர்டு லைஃப், ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு பண்பாடு, கல்ச்சர்னா பண்பாடு கலாச்சாரம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். லூசியா had herself been training as a singer and they had suffered horribly from near starvation. Starvation பட்டினியால் சாவுறது. and exposure to the cold winter, அந்த மழைக்காலத்தில் எக்ஸ்போஷர் ஆகி அவளுக்கு டிபி வந்துருச்சு. For months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. Rubbleனா broken parts of the building, அந்த உடைந்து போன அந்த ஜெர்மன் நாட்டு குண்டுகள் உடஞ்சி போன வீட்டை, அதை அந்த உடஞ்சி போனதை எடுத்து வச்சு ஒரு வீடு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அதோட ஷெல்டர்னா வீடு. they built with their own hands amidst the rubble. Rubbleனா broken parts of the house, வீட்டுடைய இடிந்து போன பாவங்கள். Then for 3 years the Germans ruled the city. 3 வருஷமாக ஜெர்மானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதனால் பாய்ஸ் வந்து இந்த ஜெர்மனியர்களை வெறுத்தார்கள். அது கூட வாட் இஸ் த ரீசன் கேட்டால், their house was destroyed, their father was killed. So these are the reasons. The boys grew to hate the Germans. And the resistance movement, அது ஜெர்மனிக்கு எதிரான ஒரு மூமெண்ட், எதிர்ப்பு இயக்கம் வந்தபோது secretly to form they were among the first to join. And the war was over, அந்த போர் முடிந்த போது we had peace at last, அமைதி நிலவியது. They came back to their beloved sister and they found her suffering from tuberculosis of the spine. அது இந்த கொஸ்டின் கேட்பாங்க, what was Lucia suffering from அப்படின்னு இந்த ஆன்சர் எடுக்கும். Of course everything is so difficult now. Food so scarce. Scarceனா மிகவும் அரிது, உணவு கிடைப்பது மிகவும் அரிது, வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் டியர்னா அன்புன்னு கிடையாது, டியர்னாலும் அரிதானதுன்னு அர்த்தம். ஸ்கேர்ஸ் டியர்லாம் ஒரே மீனிங் தான், ரொம்ப டிஃபிகல்ட் டு கெட். வி குட் நாட், இந்த டியர்னஸ் அலவன்ஸ்னால் அதெல்லாம் சொல்லுவேன் காக்கிப்படி. வி குட் நாட் கீப் கோயிங் அன்லஸ் வி சார்ஜ் a fee. பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர்ஸ் ஹவ் மேட் தேர் பேமெண்ட். ஒவ்வொரு வாரமும் எங்களாலையும் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது நர்ஸு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் லூசியாவோட சகோதரர் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. ஷி added simply, I don't know what they do, I do not ask. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நான் கேட்குறதில்ல. ஒர்க் இஸ் ஸ்கார்ஸ் இன் வெரோனா. வெரோனாவில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கார்ஸ்னால் அரிது. பட் வாட் எவர் இட் இஸ், I know they do it well. Yes, I agreed. They couldn't do it better. I waited outside until the boys rejoined me and then drove them back to the city. வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பசங்களை திருப்பியும் கொண்டு வந்து சிட்டி, வெரோனா சிட்டிக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். They said beside me. Besideனா by the side of. Besidesனா in addition to. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஆனால் பேசவே இல்லை. ஆனால் இவரும் அவங்க சம்மந்தமாக ஒன்றும் கேட்டுக்கலை. For my part, I did not say a word. I knew they would prefer to feel what they had safely kept their secret. அவருடைய ரகசியத்தையே அவங்க காப்பாற்றுறாங்க. டிவோஷன் அவருடைய அர்ப்பணிப்பு, பக்தி என்னை மிகவும் ஆழமான, மிகவும் தொட்டுவிட்டு, இதயத்தை தொட்டுவிட்டது. டச்டுனா இதயத்தை தொட்டு. வார் ஹேட் நாட் broken their spirit. அந்த போரினால் அவர்களோட ஸ்பிரிட்டை வந்து உடைக்க முடியவில்லை. broken their spirit. The selfless action, அவருடைய சுயநலமற்ற செயல், got a new nobility human life. மனித வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வந்திருக்கிறது. The selfless action brought a new nobility human life.
gave promise of a greater hope for the human society. மனித சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை ஒரு gave promise of a greater பெரிய நம்பிக்கை வரும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. The last lines are very very important. War could not break their spirit. அவங்களுடைய மன உறுதியை வாரால் அந்த போரால் உடைக்க முடியாது. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. Human life, human society, இது முக்கியமானது. இந்த ஆத்தர் பற்றி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரானிங் was a Scottish novelist, dramatist and physician. Cronin was one of the foremost, most renowned and famous storytellers of the 20th century. அப்புறம் வந்து இந்த கிளாசரி பாருங்கள், முக்கியமானது. ஷ்ரக்னா ரைஸ் ஒன் ஷோல்டர்ஸ், தோள்களை குலுக்கி தனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது. த அமெரிக்கன் ஸ்டைல். ஷ்ரக் மீன்ஸ் ரைஸ் ஒன் ஷோல்டர்ஸ். டியூனிக் எ லூஸ் அவுட்டர் கார்மெண்ட், ஒரு தளவான வெளியே அணியக்கூடிய ஒரு உடை. வித்தவுட் ஸ்லீவ்ஸ்னால் சட்டையுடைய கைக்கு பேர் ஸ்லீவ்ஸ் இருக்காது. ஸ்லாக் ஹேண்ட் அப்படின்னா ரெடியூஸ்ட், குறைக்கிறது. இந்த பிஸ்னஸ் ஸ்லாக் ஹேண்டுன்னு வரும். இது வந்து மே மாதம் 2022 கேட்கப்பட்ட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்லாக் ஹேண்ட் மீன்ஸ் ரெடியூஸ். டிமீனார்னால் தோற்றமும் நடத்தையும். அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஆர்ட்லெஸ்னால் இன்னசென்ட், கைட்லெஸ், கலங்கமற்ற அப்படின்னு அர்த்தம். ஹாக்னா நவுனா யூஸ் பண்ணால் கழுகு பருந்த குறிக்குது. ஹாக் வெர்பா யூஸ் பண்ணால் விற்கிறது, செல். டெசர்டட் அப்படின்னா யாரும் வசிக்காத அல்லது கைவிடப்பட்ட, அன்இன்ஹாபிட்டட், அன்ஆக்குபைட். இந்த வில்லேஜ் வாஸ் டெசர்டட்னா யாரும் அங்கே வசிக்கலன்னு. எமிக்ரேட்னா இன்னொரு ஊர் சிட்டிசன்ஷிப்பை வாங்குறது. எமிக்ரேட்னா டேக் அப் தி சிட்டிசன்ஷிப் அனதர் கண்ட்ரி. வெக்ஸேஷன்னா அனாயன்ஸ், எரிச்சல், தொந்தரவு. வெஸ்டிபியூல்னா லாபி, சேட்டர், பேசுகிறது. இன்ட்ரூடுனா குறுக்கிடுதல். என்டர் வித்தவுட் பர்மிஷன். ரபிள், டெப்ரிஸ், அதாவது உடைந்து போன பாகங்கள், ப்ரோக்கன் பிரிக்ஸ். ஐ ரிப்பீட். ஷ்ரக் ரைஸ் ஒன் ஷோல்டர். ஸ்லாக்கண்ட் ரெடியூஸ்ட், குறைத்தல். டிமினார் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், தோற்றம் நடத்தையும். ஆர்ட்லெஸ் இன்னசென்ட், கலங்கமற்ற. ஹாக் விட்ரல், செல். டெசர்டட் அன்இன்ஹாபிட்டட், அன்ஆக்குபைட். எமிக்ரேட் டேக் அப் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி. வெக்ஸேஷன் அனாயன்ஸ். வெஸ்டிபியூல் லாபி. சேட்டர்னா பேசிக்கிறது. எ சீரீஸ் ஆஃப் குவிக் சவுண்ட்ஸ். இன்ட்ரூடுனா குறுக்கிடுதல். என்டர் வித்தவுட் பர்மிஷன். ரபிள், டெப்ரிஸ், ப்ரோக்கன் பிரிக்ஸ். இந்த கொஸ்டின்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஹூ டிட் த நேரேட்டர் மீட் அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரானா? யாரை சந்தித்தார்? த நேரேட்டர் மெட்னு மாறும். த நேரேட்டர் மெட் த டூ லிட்டில் பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜெகோபா ஆர் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரானா. தி டிரைவர் நாட் அப்ரூவ் ஆஃப் த நேரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் தி பாய்ஸ் பிகாஸ் தே were looking shabby. The boys did not spend much on clothes and food. Why? They saved the money for the treatment of their sister Lucia. Were the boys saving money to go to the States? How do you know? No. They are not saving money to go to the States. How do you know? From their own words. Why did the author avoid going on Lucia's room? Because he did not like to intrude into the privacy of the family. What was Lucia suffering from? Tuberculosis of the spine. What made the boys join the resistance movement against the Germans? What made the boys work so hard? Why didn't the boys disclose? Disclose-na வெளிப்படுத்துறது. Problem to the author. Describe the appearance of Nicola and Jacopo. What were the various jobs undertaken by the little boys? இது 3 மார்க்லாம் கேட்பாங்க, 5 மார்க்லாம் கேட்பாங்க. Write the character sketch of Nicola and Jacopo. In the justify the title of the story, Two Gentlemen of Verona. இது மே 22 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். மொத்தம் வந்து 7 5 மார்க் கொஸ்டின் வரும். 41 வந்து ப்ரோஸ் 5 மார்க்கு, ப்ரோஸில் 42 வந்து போயம் 5 மார்க்கு, 43 வந்து ஷார்ட் ஸ்டோரியில் வர்றது. இதை நல்லா படிங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.